உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. போடுறதுல கொஞ்சம் அனுப்பிச்சுடுறேன் ஹோட்டலில் அனுப்பிச்சுட்றல அதில் வீடியோ எல்லாம் கொஞ்சம் எயிட்டா இல்லைம்மா அத்தைங்கம்மா நான் ஒன்றே சொன்னதுக்கு இல்லைம்மா நான் பொறுப்பில் இல்லை நாளைக்கு ரோட்டில் உட்கார பாருங்க. நீங்கள் வந்து பதில் சொல்லுங்க. இருங்க இதை பேசுங்க. தண்ணி போல அத்திப்பட்டுக்கு ஒரு வாரம் நின்று போச்சு. நாளைக்கு ரோட்டில் உட்கார போகிறாங்களா? என் பெயர் ரவி. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதியில் வசிக்கின்றோம். நாங்கள் ஆண்டுதோறும் மழை வரும்போதெல்லாம் அதிகமாக பாதிப்பு புதுநகர் மேற்கு பகுதியில் இருக்கிற மக்களாக எங்களுக்கு தான். அங்கே அதிகமாக பாதிப்பு என்ன காரணம்னா, இந்தியா சிமெண்ட் நிறுவனம் பக்கத்தில் இருக்கு. அந்த இந்தியா சிமெண்ட் கம்பெனிக்கு ரூட்ஸ் வண்டி போறதுனால தண்டாவளம் போட்டுருக்காங்க. அந்த தண்டாவளத்துக்கு கீழே வந்து தண்ணி போறதுக்கு 4 அடி தயா கொண்ட ஒரே இடத்துல கல்வெட்டு வச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுல போயிட்டு தண்ணி போகிறதுனால அந்த தண்ணி ஃபுல்லா பேக் சைடு வந்து எங்க வீட்டுக்குள்ள புகுந்துருது. புகுந்தும் போது வீட்டுல இருக்கிற பொருளா அடிச்சுன்னு போகுது. அந்த நேரம் இரவு நேரத்துல வந்துட்டாங்கன்னா குழந்தைக்கு இதெல்லாம் விட்டுட்டு நாங்க இருக்கிற துணியை கட்டிக்கிற துணியோடு வீட்டுக்கு வந்துடுறோம். இதுதான் வருஷம் நிலம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த தண்ணி வந்து மேலூர், கொண்டக்கரை, சீமாவரம் இந்த தண்ணியெல்லாம் அது ஒரு பகுதியில் வந்து இருக்கும். அது வந்து அப்படி நின்று போடும். அடுத்து இன்னொரு வழி வந்து அத்திப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனு, கரையான்வேலி, ஸ்ரீதேவி நகர், சீனிவாச நகர் ஆகிய பகுதியில் தண்ணியும் அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த 2 வழி தண்ணியும் அந்த பக்கம் தான் போனோம். அதுல வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அது 2 வழியா பிரிச்சு அங்க ஒரு தாங்கல் இருக்கு. அந்த தாங்கல்ல கரையெல்லாம் போட்டு கொடுத்தாரு. இப்ப இந்த மழைக்கு அந்த தாங்கல் உடச்சிக்கின்னு தண்ணி அதிகமா ஊர் நீர் எங்க ஊருக்குள்ள புகுந்துச்சு. அது இன்றைக்கும் பஞ்சாயத்து மூலியமாக இருக்கிற அதிகாரிகளை வந்து அதை மூட்டை கட்டி தாங்களை சரி செய்து கொடுத்துருக்காங்க. இது டெம்பரரி தான் பண்ணியிருக்காங்க. அது நிரந்தரமா செஞ்சு தரத்துக்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த இந்தியா சிமெண்ட் மூலமா எங்களுக்கு தண்டவாளத்துல அடைப்பு அதிகம் ஏற்படுது. அங்க ஒரு டே தான் வச்சிருக்காங்க, ஒரு கல்வெட்டு தான் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 கல்வெட்டு வச்சு எங்களுக்கு செய்து தருமாறும் அது கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது வந்து எங்க ஊர் தலைவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 பகுதியை பிரிச்சுட்டாரு. புதுநகரை 2 பண்டு மாதிரி கட்டி ஊர் அது அத்திப்பட்டு சீதேவி நகர், கரையாம்பேடு பகுதியில் தண்ணி வந்து ஒரு கால்வாய் இருக்கு, பண்டு ஒன்று இருக்கு. அந்த பண்டு வழியா வரத்துக்கு ஒரு ரூட் இருக்கு. இந்த கொண்டக்கரை தண்ணி மேலூர் அந்த பக்கத்து தண்ணி எல்லாம் வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. எல்லா தண்ணி வந்து புதுநகர் பள்ளத்தில் தான் வந்து அடங்குது. அதனால ஏற்கனவே புதுநகர் வந்து பள்ளம் தான் சொல்லுவாங்க. நாங்களாம் தெரியாம நிலத்தை வாங்கி வீடு கட்டி குடி வச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு மழை வந்ததுன்னா சின்ன மழைக்கெல்லாம் நாங்கள் தப்பிச்சிடுறோம். மழை பெஞ்சதுன்னா அதிக தண்ணி வந்து தேங்கிடுது. அந்த நேரத்துல எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சின்ன சின்ன குடிசை வீடு ஓடுபட்டு வீடு தான் கட்டியிருக்கோம்.
இருக்கிற பொருளெல்லாம் விட்டு எங்க குழந்தைகளை உயிர் காப்பாற்றுறதுக்கோசம் என்டிசில் போற ரோடு ஒன்று இருக்கு, பெரிய ரோடு. அந்த ரோடு மேலே தான் வந்து நாங்கள் அடங்குவோம். அதுக்கப்புறம் தான் அரசியல் அதிகமற்றவர்களாக வந்து எங்களை பார்த்து எனக்கு தேவையான சாப்பாடு, தண்ணியை, துணி மணி கொடுப்பாங்க. இதுதான் ஆண்டுதோறும் நடந்து இருக்குது. இந்த இந்திய சிமெண்ட் நிறுவனம் எங்களுக்கு உடனடியாக அந்த கல்வெட்டு கட்டி தருமாறும் பண்டு இருக்கு. அந்த பண்டுல வந்து இப்போ இந்த முறை வந்து தண்ணி உடச்சி உள்ள வந்துடுச்சு. இருக்கிற மீடியா அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், ஊரில் இருக்கிற பேரெல்லாம் சேர்ந்து இப்போ மண்ணு மூட்டை கட்டி அது இப்போதைக்கு தசையெல்லாம் மூடி வச்சிருக்காங்க. அது நிரந்தரமா பண்றதுக்கு குறைந்தபட்சம் அந்த ஏரியால வந்து ஒரு 6 அடி 7 அடி ஹைட்டுக்கு காங்கிரீட்டால் கல்வெட்டு கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.